அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத ஈரோடு மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆளும் கட்சியினர் ஓட்டு கேட்டு வராதீர் என பேனர் வைத்து எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட குமலன்குட்டை செல்வம் நகர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் மாநகராட்சியின் சார்பில் பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் பாதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மேலும் அதே பகுதியில் வசிக்கும் சிலர் ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டியதால் பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் திறந்தவெளி சாக்கடையில் இணைத்துள்ளனர். இதனால் அந்த பகுதி முழுவதுமே கடும் துர்நாற்றத்துடன் கொசு தொல்லையும் அதிகரித்து உள்ளதாகவும், இது தொடர்பாக பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் புகார் அளிக்கப்பட்டிருந்தும் பிரச்சினை தீர்க்கப்படாததால் இது தொடர்பாக அங்கு வசிக்கும் பொதுமக்களில் சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றமும் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தியும் இதுவரை ஆக்கிரமிப்பை அகற்றாததால் கோபமடைந்த அந்த பொதுமக்கள் ஓட்டு கேட்டு வராதீர் என பேனர் வைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது.